அனைவருக்கும் வணக்கம். 1/2 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வெங்காயம் பூண்டு வதக்கியாச்சு. நல்லெண்ணெய் விட்டு தாங்க வதக்கினேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் போட்டேங்க. ஆற வச்சு மிக்சியோட ஜாரில் நைஸாக அரைக்கணும். மிக்சியோட ஜாரில் பாருங்கள் போட்டுட்ருக்கேன். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டாச்சு. கடுகு கருவேப்பிலை போட்டேன். கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது இருந்துச்சு, 1 ஸ்பூன் இருந்ததுங்க, அதையும் போட்டாச்சு. சிக்கன் போட்டேன். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் இந்த குக்கரில் நல்லா பெரட்டி விடணும். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் ஒன்று போடுங்க. அரைச்சி வச்ச சாந்தை மிக்சியோட ஜார்லேருந்து எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணுங்க. குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு எனக்கு 5 விசில் 6 விசில் விட்டேன். அப்போ தான் சிக்கன் வெந்துச்சுங்க. நாட்டுக்கோழி டக்குன்னு வேகவே மாட்டேங்குது கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம்னா. அதனாலே குக்கரில் வைக்க வேண்டியதாக இருக்குது. முதல்லலாம் மண் சட்டியில் தான் வைப்பேன், விறகடுப்பில் தான் வைப்பேன். அப்போல்லாம் நல்லா சிக்கன் வெந்துடும். அஞ்சு விசில் விட்ட உடனே இறக்கி பார்த்தா அருமையாக வெந்துருந்துச்சு. கொத்தமல்லி தூளை கட் பண்ணி போட்டு ஒரு கப்பில் ஒரு 4 கரண்டி கறியோட குழம்ப ஊற்றியாச்சுங்க. சாப்பாடு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம் 2 பேரும். சூப்பராக இருந்துச்சு குழம்பு. கிராமங்கள்லாம் இப்படி தாங்க வைப்பாங்க குழம்பெல்லாம். தேங்க்யூ.